Hey guys, so இன்னைக்கு நம்ம வீடியோ சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா APIs பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து API னா என்ன, AJAX னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து லேட்டஸ்ட் டெக்னிக் வச்சு இதை எப்படி கால் பண்றாங்க அப்படின்றத டீடைலா அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ முதல்ல API என்னன்னு பார்ப்போம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ பேரில் வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரெண்டு அப்ளிகேஷனோ இல்லை ரெண்டு ப்ரோக்ராம் கோடோ வந்து எப்படி ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த API கான்செப்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்போ நீங்கள் PUBG கேம் எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து லாகின் பேஜ் அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் காட்டும் லாகின் வித் ஃபேஸ்புக்கு இல்லை ட்விட்டர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அப்போ வந்து நீங்கள் எப்போ நீங்கள் இந்த ஃபேஸ்புக் பட்டன் கிளிக் பண்ணாலும் இந்த PUBGன்ற இந்த கேம் இது ஒரு அப்ளிகேஷனில் இந்த அப்ளிகேஷனை விட்டுட்டு நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து ஃபேஸ்புக் ஏபின்ற இன்னொரு அப்ளிகேஷனுக்கு போகும். அங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கும் நீங்கள் வேலிடேட்டான யூஸரான்ட்டு. அங்கே ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் PUBG கேமுக்குள்ளே வருவீங்க. ஸோ இதே எப்படி இந்த ரெண்டு ப்ரோக்ராம் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபேஸ்புக் ஏபிஐனா என்னதுன்னா, ஃபேஸ்புக் வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அவங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லா யூஸரோட டீட்டெயில்ஸான மைனர் டீட்டெயில்ஸான அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரு இல்லை அவங்க நேமு அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஏபிஐயில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் இந்த ப்ரோக்ராம் வச்சு நீங்கள் லாகின் பண்ணணுமே வந்து இது வேலிடேட்டான யூஸரானு செக் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் இதில் சைன்இன் பண்ணனால உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து போய் காட்டும் நீங்கள் வந்து PUBG இப்போ இன்ஸ்டால் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்றது. ஸோ இந்த மாதிரி தான் இன்ட்ராக்ஷன் வந்து ரெண்டுக்கு நடந்துக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சைட் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு பிளாக் சைட் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் கிளைண்ட் வந்து சொல்கிறாரு, என் யூசர் வந்து எப்போல்லாம் என் பிளாக்கை வந்து பார்க்குறானோ இங்கேக்குள்ள ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து எனக்கு வந்து இன்னைக்கோட டெம்பரேச்சர் வெதர் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இங்கேக்குள்ளே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம்னா, நம்ம போய் ஆண்டனா இப்போ அவங்க கிளைண்ட்டுக்காண்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வெதர் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி அதுக்கப்புறம் வர சிக்னல்ஸ் வச்சு நம்ம டேட்டா ஜென்ரேட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நான் சொன்ன எல்லா மேட்டருமே வந்து ஆல்ரெடி ஒரு வெதர் கம்பெனி வந்து யாராவது வச்சுருப்பாங்க. அவங்களே ஆல்ரெடி ஒரு ஆண்டனா ஏதாவது வச்சு சிக்னல்ஸ் வச்சு டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோர் பண்ண இடத்த வந்து நம்மளுக்கு வந்து ஏபிஐயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு URL லிங்க் கொடுத்துருவாங்க. இந்த URL லிங்க்கை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு வரிசையாக வச்சுருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்கே எனக்குள்ள வெறும் டிஸ்பிளே மட்டும் அந்த URLக்கு போய் அதில் வர ரெஸ்பான்ஸ் டேட்டாவை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணால் மட்டும் போதும். இதுதான் வந்து ஏபிஐ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்டு ப்ரோக்ராமபிள் வெப்னு. ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே தரேன். அதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஏபிஐ வேணுமோ அதை வந்து இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஜோக் வந்து ஒரு ஏபிஐ எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரீ ஏபிஐ. ஸோ எல்லா ஏபிஐயுமே ஃப்ரீயாக இருக்காது. சில இது மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். சிலது வந்து காசு கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீ ஏபிஐ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏபிஐ எண்ட் பாயிண்ட்டு, ஏபிஐ ஹோம் பேஜுன்ட்டு. இந்த ஹோம் பேஜ் என்னதுன்னா, இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு வெதர் கம்பெனி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்கன்றது. ஸோ அதே மாதிரி தான் யார் கிரியேட் பண்ணாங்களோ அது அவங்களோட சைட். அது எண்ட் பாயிண்ட்ன்றது இங்கே தான் நம்ம போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ டேப்பில் தரேன். ஸோ இங்கே இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு கோட் மாதிரி வந்துருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஜோக்கு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இன்னொரு ஜோக் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரேண்டமாக ஜோக் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் சைட்டில் வந்து நீங்கள் டாப் ஆஃப் த பேஜ் வந்து எனக்கு வந்து எப்போயுமே யூஸர் வந்ததுமே வந்து ஒரு சின்ன ஜோக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ஏபிஐ வந்தீங்கன்னா ஒரு வாட்டி ஜோக் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம அதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி டிஸ்பிளே பண்ணுறன்றது அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் தான் ஏஜாக்ஸ்ன்ற கான்செப்ட். ஏபிஐனா என்னன்னு பார்த்துட்டோம். ஏபிஐன்றது ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து வேற ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணுறது தான். ஏசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் XML. ஸோ ஏஜாக்ஸ்ன்றது ஒரு தனி லைப்ரரியோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ லைக் ஆங்குலர் ரியாக்ட் அந்த மாதிரி ஒரு தனி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏஜாக்ஸ்னால் அது ஒரு அப்ரோச் இல்லை டெக்னிக் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏசிங்க்ரனஸ்னால் அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கிறேன்.
ஏசிங்க்ரனஸ்னா இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய க்யூ இருக்குது, நீங்கள் போய் ஆர்டர் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இப்போ தோசை ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பின்னாடி வந்து இட்லி ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ தோசை ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு லேட் ஆகும். நீங்கள் தோசைனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து வெயிட் பண்ணாமல் இட்லினால வேகமாக ப்ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரி லைன் க்யூ வந்து வெயிட் பண்ணாமல் அடுத்தடுத்தவங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தோசை வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தோசை ப்ரிப்பேர் ஆனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்கள் ப்ராசஸும் ஸ்டாப் ஆகாது, லைனில் இருக்கிற மற்றவங்களோட ப்ராசஸும் ஸ்டாப் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஏசிங்க்ரனஸ். ஸோ இப்போ ஏஜாக்ஸ்னால் என்னதுன்னா, நம்ம வெப்சைட் வச்சுருக்கோம்ல, நம்ம வெப்சைட்டில் இருந்து அந்த ஏபிஐக்கு எப்படி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி அங்கேருந்து டேட்டாவை வாங்கிட்டு வரோம் அப்படின்றது தான் ஏஜாக்ஸு. அதில் முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, வித்தவுட் டிஸ்டர்பிங் த கரண்ட் பேஜ். அதாவது நம்ம இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்தனால நம்ம பேஜ் வந்து ஸ்டக் ஆகக்கூடாது. அந்த ரெக்வஸ்ட் வந்து தனியாக பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஆனால் நம்ம வேலை வந்து நம்ம வேறு என்ன வேலை பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ கூகுள் இமேஜஸ் இப்போ இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இப்போ கூகுள் இமேஜஸில் இப்போ இவ்வளோ இமேஜஸ் டிஸ்பிளே ஆயிருக்கா, வந்து ஒரு 100 இமேஜ் மட்டும் தான் உங்களுக்கு வந்திருக்கும் ஸ்டார்டிங்கில். நான் இப்போ எண்ட் ஆஃப் த பேஜ் வந்தேன்னு பாருங்களேன், இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகுது. நான் போய் எதுவும் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எதுவும் பண்ணல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகுது. அந்த லோட் ஆகிற டைமில் நம்ம இந்த வேறு இமேஜை வேணால் ஓப்பன் கோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நான் அது பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக போய் ரெக்வஸ்ட் கேட்டு அங்கேருந்து டேட்டா வந்து நெக்ஸ்ட் 100 இமேஜஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. மறுபடியும் நம்ம போனீங்கன்னா மறுபடியும் லோட் ஆகுது. நம்ம இப்போ வேணும்னா இந்த இமேஜ் வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அது பேக்ரவுண்டில் போய் நம்மளுக்கு இமேஜஸ் வந்து கொண்டு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஏஜாக்ஸு. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மோர்னு ஆப்ஷன் இருக்கா. ஸோ மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணினுமே வந்து எனக்கு பேஜே ரெஃப்ரெஷ் ஆகலை. ரெஃப்ரெஷ் ஆகாமல் டேரெக்டாக எனக்கு எல்லா கண்டென்ட்டுமே லோட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி நான் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணணுன்னா நான் கமெண்ட்ஸ் இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், அதுவே லோட் ஆகி வருது. என் பேஜ் வந்து ஃபுல் ரீலோட் ஆகலை. இது லோட் ஆகிற நேரத்தில் நான் என் பேஜில் நான் வேறு போஸ்ட்டு கூட பார்க்க போகலாம். நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு பேஜ் வந்து ஸ்டக் ஆகி அங்கேயே நிற்கலை. இதே இது இப்போ ரெட்டிட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைட்டில் இப்போ நான் கமெண்ட்ஸ் இருக்குன்னா, இப்போ நான் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன்னா ஹோல் பேஜுமே ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் புதுசாக உனக்கு வேற ஒரு விண்டோ மறுபடியும் வருது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏஜாக்ஸ் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஏஜாக்ஸ்னால் என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிறப்ப, லைக் ஏதாவது இப்போ நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன், இல்லை ஒரு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஒரு இதுக்கு போகிறோம், இல்லைனா எவ்ரி 5 மினிட்ஸ் இப்போ நீங்கள் கிரிக்பஸ் கிரிக்இன்ஃபோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஸ்கோர் வந்து அப்டேட் ஆகிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சைட்டில் வந்து அப்டேட் ஆயிரும். நீங்கள் போய் ரெஃப்ரெஷ்ன்ற பட்டன் அமுக்கணுன்ற தேவையே இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து எப்பயுமே அப்டேட்டடாகவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரிகர் ஆகிறப்ப பேக்ரவுண்டில் அதுவே போய் ரெக்வஸ்ட் போய்க்கும், ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தரும். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஏபிஐனா என்னன்னு பார்த்துட்டோம், எப்படி ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றத எல்லாருமே பார்த்துட்டோம். ஆனால் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வர டேட்டா வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுன்றது இவ்வளோ நேரம் நம்ம பார்க்கல. ஸோ இப்போ அதை பார்ப்போம். ஸோ இப்போ ஏஜாக்ஸ்னால் இவ்வளோ என்ன பார்த்தோம்னா அசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்எம்எல். இந்த எக்ஸ்எம்எல் தான் வந்து நம்மளுக்கு வரப்போகிற அந்த ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ஏஜாக்ஸ்ன்றது முன்னாடி காலத்திலே கண்டுபிடிச்சது, லைக் ஏர்லி 2005 அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சது. அப்போ வந்து நம்மள்ட்ட எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இதுக்கு பேர் வந்து அப்போ ஏஜாக்ஸ்ன்னு இருந்துச்சு. அப்போ எல்லாருமே ஏஜாக்ஸ் ஃபார்மேட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜேசான்னு இன்னொரு ஃபார்மேட்டும் வந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே என்னன்னு பார்ப்போம். எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் இதான், HTML டேக்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன் ஒரு டேக் இருக்குது, அதுக்குள்ளே வந்து அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் இருக்குது, நேம், ஏஜ் என்ன, இமெயில் ஐடி அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு 100% டேக் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். 100% டீட்டெயில்ஸ் இதே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து எக்ஸ்எம்எல் ஃபார்மேட். இதுதான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஜேசான் ஃபார்மேட்டு அதே தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டைப்பில் இருக்குது. நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னா இது பார்த்துருப்பீங்க. ஜாவாஸ்கிரிப்டில் இதே மாதிரி தான் இருக்கும்.
ஜேசானோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மாதிரியே தான் இருக்கும் கீ வேல்யூ பேர்ஸோட. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா இங்கே எல்லாரோட கீக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஜேசான் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்ட்டுக்கும் ஜேசானுக்கும் எப்பயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எல்லாமே வந்து எல்லா ஏபிஐயுமே வந்து ஜேசான் ஃபார்மேட்டில் தான் பில்ட் பண்ணுறாங்க. யாருமே எக்ஸ்எம்எல் இப்போலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதோட இப்போ கரண்ட் நேம் கூட ஏஜாக்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஏஜாக்ஸில் வந்து எக்ஸ் இருக்காது இப்போலாம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஏஜாக்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஏபிஐனா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த ஏஜாக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ எப்படி அந்த ஏபிஐ கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து XML HTTP ரெக்வஸ்ட். இதுதான் வந்து முன்னாடி காலத்துலலாம் இந்த XML இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபெட்ச் ஏபிஐன்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி, அதாவது ஒரு லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறதுனா ஆக்சியோஸ்னு ஒன்று இருக்குது, jQuery யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து XML HTTP ரெக்வஸ்ட் மட்டும் பார்ப்போம். ஏன்னா இதுதான் பேசிக். இது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்க. ஸோ இதை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபெட்ச்னா என்னது, ஆக்சியோஸ்னா என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ நான் கோட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதில் எல்லாத்தையும் மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஏபிஐ தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கிட்டப்பில் ப்ரொவைட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃப்ரீ ஏபிஐ. ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த பேஜை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒரு கோட் மாதிரி ஜென் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை நான் வச்சுக்கோங்க, இது வந்து ஏபிஐ. இப்போ நான் ஏஜாக்ஸ் கால் பண்ணணும். ஏஜாக்ஸ் கால் எது வச்சு பண்ண போகிறேன்னா HTTP ரெக்வஸ்ட் வச்சு பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா xhr.open. இந்த ஓப்பன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ எனக்கு 2 பேராமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒரு யூஆர்எல் நம்ம கால் பண்ணுறோன்னா அதை கெட் ரெக்வஸ்ட்டாக பண்ணலாம், இல்லை போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக பண்ணலாம், இல்லை புட் அப்படின்ற டெலிட், இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து கெட் தான். அதாவது இப்போ ஒரு டேட்டா வந்து ஆல்டர் பண்ண போகிறோம், இல்லை ஏதாவது நம்ம கொண்டு போய் போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா போஸ்ட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. வெறும் ரீட் தான் பண்ண போகிறோம்னா வெறும் கெட் ரெக்வஸ்ட்டே போதும். ஸோ செகண்ட் இது வந்து என்னதுன்னா யூஆர்எல். ஸோ இதுதான் இந்த இது நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து இங்கே யூஆர்எல் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்னதுன்னா xhr.send. எனக்கு இதோட ஃப்ளோ என்னதுன்னா இப்போ எனக்கு வந்து இந்த யூஆர்எலை வந்து எனக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து சென்ட், அதாவது இங்கேருந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸை இப்போ தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோன்றது அர்த்தம். ஸோ இப்போ இன்னொரு மெத்தட் காட்டுறேன். இது வந்து MDNோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து இந்த XML ரெக்வஸ்ட்டில் வந்து ரெடி ஸ்டேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது ஒவ்வொரு இதோட ஸ்டேட்டோட மொத்தம் இது வந்து 5 ஸ்டேஜாக இருக்குது. 0 1 2 3 4. ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்போ அது என்ன ஆகும்னா இப்போ 0னா அன்சென்ட், இன்னும் ரெக்வஸ்ட் சென்டே ஆகலைன்னு அர்த்தம். 1னா ஓப்பன்டு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு யூஆர்எல் ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இது. செகண்ட் வந்து சென்ட் பண்ணுறது, இங்கேருந்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு ஒன்று காமிச்சோம்ல, இந்த சென்ட் ரெக்வஸ்ட் இருக்குல்ல, இதுனா வேல்யூ வந்து 2ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் லோடிங்கு, அதாவது அங்கேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்கு, கம்ப்ளீட்டாக வரல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஃபோர்த் வந்து டன். இந்த ஸ்டேஜ் வரப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஹோல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உங்களுக்கு டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ரெடி ஸ்டேட் வச்சு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெடி ஸ்டேட் வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த கோட் வந்து இங்கே வரப்போ வந்து ரெடி ஸ்டேட் வேல்யூ வந்து 1ன்னு ஆயிடும், இங்கே வரப்போ 2ன்னு ஆயிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டி அப்டேட் ஆகிறப்போ வந்து ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்சுன்ற ஃபங்க்ஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ xhr.on ரெடி ஸ்டேட்
சேஞ்ச். ஒவ்வொரு வாட்டி வந்து இந்த ரெடி ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறப்ப இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். ஸோ நான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் போடுறேன், நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல். ஒவ்வொரு வாட்டி ரெடி ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறப்ப இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகுது. ஸோ நான் இங்கே கன்சோல் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டெவலப்பர் டூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், Ctrl+J அமைக்கிக்கோங்க. ஸோ இங்கே வந்து கன்சோல் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி விட்டுறேன். ஸோ இங்கே சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது ஒவ்வொரு வாட்டி ரெடி ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்டேஜில் இருக்கிறப்ப ஓப்பன் ஆகிருக்கும் லிங்க்கு, அடுத்து ஸ்டெண்ட் ஆகிறப்ப 2 ஆகிருக்கும். ஸோ டேட்டா வரப்போ 3 ஆகிருக்கு, அடுத்து வந்து கம்ப்ளீட் ஆனனையும் 4 ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 4 தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த 4th வந்தப்போ 4 சிக்னல் வந்தனையுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் டேட்டா வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கண்டிஷன் வைப்போம். அதாவது என்னோட ரெடி ஸ்டேட் வந்து 4ன்னு வந்ததுக்கப்புறம், அதாவது கம்ப்ளீட்டாக என் டேட்டா வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா SHR டாட் இப்போ இந்த ரெஸ்பாண்ட் டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னா ரெடி ஸ்டேட் 4 ஆனனையும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டேட்டா வந்துருச்சுல, அதோட வேல்யூ தான் இங்கே வந்திருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கு, நான் பிளாக்கிங் இஸ் பெட்டர் தென் பிளாக்கிங்ன்ட்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டியும் ஒரு கோட் வந்து வரும். ஸோ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் தே ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இன்னொரு கோட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஏஜாக்ஸ் கால் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு எரர் ஹேண்ட்லிங் இருக்குது. இப்போ நம்ம ரெக்வஸ்ட் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் வந்து லிங்க் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்டஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப வந்து எப்பயுமே ஜென்ரலாக 200 ஸ்டேட்டஸ் கோடுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இப்போ கூகுளில் வந்து ஏதாவது ஒரு யூஆர்எல் போகிறீங்க, தப்பான யூஆர்எல் போயிட்டீங்கன்னா 404 பேஜ் எரர்னு உங்களுக்கு காட்டும் தெரியுமா? ஸோ அந்த 404ன்றது ஒரு ஸ்டேட்டஸ் கோடு. ஸோ அந்த மாதிரி எரர் வராமல் கரெக்டான இது வரணும்னா அதாவது 200 கரெக்டான யூஆர்எல் மட்டும் வந்தால் மட்டும்தான் இந்த இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் எரர் ஹேண்ட்லிங்க்கு வேறு ஏதாவது அப்போ டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எப்படி ஏபிஐ ஏஜாக்ஸ் வந்து கால் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இதோட அட்வான்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த XHR மெத்தட் வச்சு கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ப்போம். ஸோ இப்போ HTML என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒரு பட்டன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ரெண்டு டேக் தான் இருக்குது, ஒன்று சேஞ்ச் பட்டனு, இன்னொரு இமேஜு. ஸோ இப்போ என்ன ஏபிஐ எடுத்திருக்கேன்னா ஒரு டாக் ஏபிஐ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஏபிஐ என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தரும். ஸோ நான் சொன்னேன்ல ஜேசான் ஃபார்மேட்டு, அது இப்போ தான் வந்து ஜேசான் ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பேராகிராஃப் டேக், சும்மா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான் வந்துச்சு இவ்வளோ நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக வருது. ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ்னு ஒரு கீ இருக்குது, ஸ்டேட்டஸ்னு ஒரு கீ இருக்குது. ஸோ இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இமேஜோட லிங்க் இருக்குது. ஸோ இந்த இமேஜோட லிங்க் வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு வாட்டி வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ வந்து வேறு டாகோட இமேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த ஒன் ஆஃப் த லிங்க் நான் கிளிக் பண்ணேன். ஸோ இந்த டாக் இமேஜ் வருதுல, இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி நம்ம எப்படி இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏபிஐ கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜேஎஸில் வந்து நம்ம பேசிக் பாய்லர் பிளேட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த யூஆர்எலுக்கு தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் டேட்டாலாம் கம்ப்ளீட் ஆன இனிமேல் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் டெவலப்பர் டூலும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டன் இருக்குல்ல, அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறேன், BTN. ஸோ இந்த இமேஜ் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிறது வந்து ஒவ்வொரு வாட்டி எப்போ ஜென்ரேட் ஆகணும்னா
இந்த பட்டன் வந்து கிளிக் ஆகிறப்ப தானே ஜென்ரேட் ஆகணும். ஸோ அதனால் ஒரு ஈவெண்ட் லெசனர் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வாட்டி கிளிக் ஆகிறப்ப ஒரு ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ இப்போ அதே மாதிரி இதையும் வந்து அங்கே மேலே போட்டுருவோம். ஸோ அதாவது பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஏஜாக்ஸ் ரெக்வஸ்ட்டே சென்ட் ஆகுன்றதுக்காண்டி தான் கிளிக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கால் பேக் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வந்து இங்கே ஏஜாக்ஸ் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ console.log xhr.response text. ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணுறப்ப ஸோ இப்போ நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மெசேஜில் தான் நம்மளோட அந்த சோர்ஸ் இமேஜோட சோர்ஸோட லிங்க் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த மாதிரி ஏபிஐயில் ஜேசான் ஃபார்மேட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒரு ரெஸ்பான்ஸாக ஒரு டேட்டா வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேட்டாவை நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் ஆப்ஜெக்டாக வரல. இது எப்படி வரும்னா நம்மளுக்கு நம்ம சிஸ்டம்க்கு எப்படி வரும்னா ஒரு ஹோல் ஸ்ட்ரிங் மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இது எல்லாமே சேர்த்து ஒரே ஸ்ட்ரிங்காக வரும். நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் டைப்பில் வராது. ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் டைப்பில் ஆக்சஸ் பண்ண முடியாது. லைக் இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் டாட் மெசேஜ்னு போட்டால் இந்த சோர்ஸ் ஃபைல் வந்து நம்மளுக்கு வரணும். ஆனால் அப்படி வராது. ஏன்னா இது எல்லாமே ஹோல் திங் ராப்டு இன்டு அ ஸ்ட்ரிங். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து பார்ஸ் பண்ண போகிறோம். parsed data equal to ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ஸ் பண்ண போகிறோம். அதாவது அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டை 2 டபுள் கோட்ஸ் இருக்குல்ல, அதை தூக்கி விட போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, json.parse. இந்த மெத்தடுக்குள்ளே xhr.response text வச்சுட்டு இப்போ parsed டேட்டாவை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ சேஞ்ச் கிளிக் பண்ணுறேன். ஜேசான் இஸ் நாட் டிஃபைன். இது கேப்ஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேசான் வந்து எப்போயுமே ஃபுல் கேப்ஸில் இருக்கணும். ஸோ இப்போ சேஞ்ச் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி நான் கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா யூஆர்எல் லிங்க் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹோல் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னு இப்போ நான் பார்ஸ் பண்ணனால இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இதை ஓப்பன் பண்ணி இது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மெத்தடில் இருக்குது பாருங்களேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை நம்ம எப்படி அப்ரிவேட் பண்ணலாம் எப்போயுமே கன்சோலில், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜுக்கு ஆக்சஸ் இருக்குது, ஸ்டேட்டஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பார்ஸ் டேட்டா டாட் மெசேஜை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சோர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்திருக்க அந்த சோர்ஸ் ஃபைல் லிங்க் இருக்குல்ல, அதை வந்து நம்மளோட இமேஜோட சோர்ஸுக்கு லிங்க் கொடுத்து விட்ருவோம். ஈக்குவல் டு parsed data டாட் மெசேஜ். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சேஞ்ச் கிளிக் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து மாறிடுச்சு, வேறு இமேஜ் வருது. கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஸோ இன்னொரு வாட்டி இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணோன்னா வேறு இமேஜ் வருது. ஸோ இப்படி தான் வந்து ஏஜாக்ஸ் கால் பண்ணணும். ஏபிஐ இப்படி தான் இருக்கும். ஏபிஐ டேட்டா வந்து இந்த மாதிரி ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை வந்து எப்போயுமே நம்ம வந்து பார்ஸ் பண்ணணும். முன்னாடி அதை எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஆப்ஜெக்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதை உங்கள் ப்ராஜெக்டில் எந்த மாதிரி டேட்டா பேராகிராஃப் டேக்கில் வைக்கணுமோ இல்லை இமேஜ் டேக்கில் வைக்கலாமா அந்த மாதிரின்றது அது உங்கள் சஜஷன் தான். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டெவலப்பர் கன்சோல் இருக்குல்ல, இங்கனக்குள்ளே வந்து நெட்வொர்க்குன்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இங்கனக்குள்ளே கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணால் நெட்வொர்க்குன்னு இருக்கும், இல்லைனா முன்னாடியே நெட்வொர்க் இருக்கும். ஸோ அந்த நெட்வொர்க் டேப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ஹெச்ஆர்னு ஒன்று இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், நான் ஒரு வாட்டி சேஞ்சுன்னு இங்கே நான் கிளிக் கொடுத்தேன்னா இங்கனக்குள்ளே பார்த்தீங்களா, நம்ம ப்ரோக்ராம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட் இருக்குல்ல, யூஆர்எல் ரெக்வஸ்ட்டு, அது வந்து பேக்ரவுண்டில் இது மாதிரி ரன் ஆகும். அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். நான் கொஞ்சம் பெருசாக்குறேன். ஸோ நம்ம அனுப்பின ரெக்வஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஜென்ரல் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த யூஆர்எல் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்ற இது இருக்குது. கெட் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்டஸ் கோட் 200 அதாவது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கனக்குள்ளே இந்த ஹெட்டர் பேஜில் இருக்கும். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இப்போ தப்பாச்சு அப்படின்னா நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 இல்லை, வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா எங்கேயோ எரர் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. இப்படி தான் வந்து ஏஜாக்ஸ் கால் வந்து ஜென்ரலாக பண்ணுவோம். இதோட இப்போ லேட்டஸ்ட் மெத்தடான ஃபெட்ச் மெத்தடு, ஆக்சியோஸ் இதில் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.